தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்தாலி மொழியில் அரசியலமைப்பு சட்ட நூலை வெளியிட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சந்தாலி மக்களுக்கு பெருமையளிக்கும் முயற்சி என பேச்சு. இளம் சிறார்களின் துணிச்சல் தியாகத்தை போற்றும் வகையில் 20 பேருக்கு பிரதமரின் பால் புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். நாட்டு மக்களிடையே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். LVM-3 M6 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள். 6500 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருப்பது இந்தியாவின் விண்வெளி பயணத்தின் மைல்கல் சாதனை. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை நோக்கி நாடு முன்னேறுவதற்கு இளைய தலைமுறையினரின் பங்கு அவசியம். பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தில் 40 லட்சம் பேர் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தகவல். தில்லி மெட்ரோ ரயில் சேவை 5ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தலைநகரில் போக்குவரத்து நெரிசல் காற்று மாசு பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. ஊழல் திமுக கூட்டணியை தேர்தலில் வீழ்த்துவோம். அதிமுக குழுவினருடனான ஆலோசனைக்கு பிறகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. மாற்றியமைக்கப்பட்ட ரயில் கட்டண உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்தது. 215 கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு கட்டண உயர்வு இல்லை. சன்சத் கேல் மகோத்சவ் மூலம் இந்திய வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியில் இணையலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. சந்தாலி மொழியில் பெயர்க்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட நூலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சாந்தலி மொழி பேசும் மக்கள் அரசியலமைப்பு சட்ட நூலை படித்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலை வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டம் ஓல் சிக்கி எழுத்துருவில் எழுதப்பட்ட சாந்தலி மொழியில் கிடைப்பது அந்த மொழியை பேசும் மக்களுக்கு கிடைத்த பெருமை என குறிப்பிட்டார். இதன் மூலம் தங்களது சொந்த மொழியில் அரசியலமைப்பு சட்டத்தை படித்து புரிந்து கொள்ள வாய்ப்பு உருவாகி இருப்பதாக குடியரசுத் தலைவர் கூறினார். சாந்தலி மொழியில் அரசியலமைப்பு சட்ட நூலை கொண்டுவர நடவடிக்கை எடுத்த குழுவினருக்கும் குடியரசுத் தலைவர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், சட்டம் மற்றும் நீதித்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கினார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இளம் வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் முன்மாதிரியான விழுமியங்களை போற்றும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதி வீர பாலகர் தினத்தையொட்டி இந்த விருது வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 20 குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த விருதுகளை திரௌபதி முர்மு வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வீரம், கலை, கலாச்சாரம், சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுவதாக கூறினார். பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.
புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தற்சார்பு இந்தியா பயணத்தில் பெரும் பங்காற்றுவதாக கூறினார். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்காக மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டுள்ள தீர்க்கமான நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றார். பணியாளர் படையை தொழில்நுட்ப ரீதியில் திறன்மிக்கவர்களாக மாற்றுவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடாக இந்தியாவை உருமாற்ற முடியும் என்றும் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். நாட்டு மக்களிடையே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற விழாவில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா, வாஜ்பாய் ஆகியோருக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பிரதமர் மூவரின் சிலைகளை திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சுயமரியாதை, ஒற்றுமை ஆகிய பண்புகளை மக்களிடையே வளர்த்த தலைவர்களுக்காக நடக்கும் விழாவில் பங்கேற்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசத்தை கட்டியமைக்க அவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றியதாக புகழாரம் சூட்டிய பிரதமர், தற்போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு பயணிக்க உதவுவதாகவும் கூறினார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் கடந்த 11 ஆண்டுகளாக மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவர்களை மையப்படுத்துவதற்கான புதிய கொள்கைகளை உருவாக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதாளர்களுடன் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை நோக்கி நாடு முன்னேறுவதற்கு இளைய தலைமுறையினரின் பங்கு அவசியமாகிறது என்று தெரிவித்தார். விண்வெளி, விளையாட்டு, நிதி, தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அரசு மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் இளைஞர்கள் கவனத்தில் கொள்ளப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். வீரபாலகர் தினத்தை கடந்த 4 ஆண்டுகளாக அரசு கடைபிடித்து ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகளை வழங்குவதாக அவர் கூறினார். அந்த வகையில் குரு கோவிந்த் சிங் மகன்களின் வீரமும் தியாகமும் இன்றைய இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் வலு சேர்ப்பதாகவும் இளைய தலைமுறையினருக்கு முன் உதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த நாளில் குரு கோவிந்த் சிங் மகன்களின் தியாகத்தை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி, வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நோக்குடன் நாட்டை கட்டமைப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் பாகுபலி ராக்கெட்டான LVM-3 M6 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதன் மூலம் 6500 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தது. இந்த சாதனைக்கு வித்திட்ட விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் பாராட்டு தெரிவித்தார். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இருப்பதன் மூலம் இந்தியாவின் விண்வெளி பயணத்தின் மைல்கல் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், LVM-3 M6 ராக்கெட் மூலம் இந்திய மண்ணிலிருந்து அதிக எடையிலான அமெரிக்க செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருப்பது பெருமைமிகு தருணமாக இருப்பதாக கூறியுள்ளார். இது உலக அளவில் வணிக ரீதியிலான செயற்கைக்கோள் ஏவுவதில் இந்தியாவின் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இது தற்சார்பு இந்தியாவை நோக்கிய நமது முயற்சிகளின் பிரதிபலிப்பு என குறிப்பிட்டுள்ளார். இந்த சாதனைக்கு வித்திட்ட விண்வெளி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதுடன் விண்வெளி துறையில் இந்தியா புதிய உச்சங்களை தொடும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் ஒன்றன் பின் ஒன்றாக நாடு சாதனைகளை படைத்து வருவதாகவும், இது விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வியத்தகு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையில் முன்பு நிலவிய முறைகேடுகள் தற்போது முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்கொம்பு என்னும் இடத்தில் விளையாட்டு திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டுத்துறைக்கு தமது அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். விளையாட்டு வீரர்களின் ஆற்றல், தீர்க்கமான முடிவு ஆகியவை இந்தியாவின் விளையாட்டு திறனை உலக அரங்கில் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்ட அவர், ஸ்டார்ட் அப், அறிவியல், விண்வெளி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் இந்திய இளைஞர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சன்சத் கேல் மகோத்சவ் என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் இயக்கமாக மாறி வருவதாகவும், நாட்டின் மூலை முடுக்கிலிருந்தும் 1 கோடி இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்திருப்பதாகவும் கூறினார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெற இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் முத்திரை பதிக்க உதவ வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, இசையமைப்பாளர் GV பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் 40 லட்சம் விவசாயிகள் ஏற்கனவே இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ரிவா பகுதியில் நடைபெற்ற இயற்கை விவசாயம் சார்ந்த மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் பாரம்பரிய விவசாயமான இயற்கை விவசாயம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவுவதுடன் நிலத்தடி நீரை சேமிக்கவும் பெரும் பங்காற்றுகிறது என்றார். மேலும் ரசாயன உரங்களால் ஏற்படும் தீமைகளை குறைத்து விவசாயிகளுக்கும் சமூகத்திற்கும் பலன் தருவதே இயற்கை விவசாயம் என்றும் குறிப்பிட்டார். தமது விளைநிலத்தில் இயற்கை விவசாயத்தை செய்து விளைச்சலை அதிகரித்ததையும் அமித்ஷா நினைவு கூர்ந்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ், துணை முதலமைச்சர் ராஜேந்திர சுக்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய புலனாய்வு முகமையான NIA-வில் சிறப்பாக பணியாற்றிய வீரர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதக்கங்களை வழங்கினார். புதுதில்லியில் NIA ஏற்பாடு செய்திருந்த தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார். இந்த பணியில் மெச்சத்தக்க பங்களிப்பை வழங்கியதுடன் சிறப்பாக சேவை புரிந்த 9 வீரர்களுக்கு சேவா பதக்கம், வீர்தா பதக்கங்களை அமித்ஷா வழங்கி கௌரவித்தார். NIA-வின் திருத்தியமைக்கப்பட்ட குற்றம் தொடர்பான கையேடுகளையும் அவர் வெளியிட்டார். VBG ராம்ஜி திட்டத்திற்காக 1,51,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இந்த நிதி போதுமான அளவுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும் ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படும் என்றும் கூறினார். 125 நாட்கள் கட்டாயம் வேலை வழங்கப்படும் என்றும் இது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மேம்பாட்டிற்கான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் நீர் பாதுகாப்பு, ஊரக உள்கட்டமைப்பு பணிகள், வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்ட பணிகள், பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்றவை மேற்கொள்ளப்படும் என்றும் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லி மெட்ரோ ரயில் சேவையின் 5வது கட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 12,015 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். RK ஆசிரமம், இந்திரபிரஸ்தா, ஏரோசிட்டி விமான நிலைய முனையம் 1, துக்லக்பாத், கலிந்திகஞ்ச் ஆகிய 3 மெட்ரோ வழித்தடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 13 புதிய மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த விரிவாக்கத்தின் மூலம் தில்லி மெட்ரோ வழித்தடம் 400 கிலோமீட்டராக அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் தலைநகர் புதுதில்லியில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் ஊழல் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் என்று தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக தமிழகம் வந்த அவர் சென்னையில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகள் மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் ஆலோசனை நடைபெற்றதாக தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து அதிமுக தலைவர்களுடன் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதான இலக்கு என்றார். இதைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியால் மக்கள் ஆவேசம் அடைந்திருப்பதாக விமர்சித்தார். இதனிடையே கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக தலைவர்களுடன் நடைபெற்ற ஆலோசனையில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுக்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். புதிய விமான நிறுவன பிரதிநிதிகளோடு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது விமான போக்குவரத்தில் நுழைய உள்ள இந்த புதிய நிறுவனங்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியதாக ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கைகளால் உலகளவில் வேகமாக வளரும் விமான போக்குவரத்தாக திகழும் இந்திய விமான போக்குவரத்தில் மேலும் புதிய விமான நிறுவனங்களை இணைய மத்திய அரசு அழைப்பு விடுப்பதாகவும் கூறினார். இந்திய ரயில்வேயில் பயணிகள் கட்டணத்திற்கான புதிய கட்டண சீரமைப்பு நேற்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. ரயில்வே செயல்பாடுகளின் நிலைத்தன்மையையும் பயணிகளுக்கான கட்டண சுமையை கட்டுக்குள் வைத்திருப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 215 கிலோமீட்டர் வரையிலான ரயில் பயணத்திற்கு கட்டண உயர்வு இல்லை. 216 கிலோமீட்டர் முதல் 750 கிலோமீட்டர் வரை ₹5 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று 751 கிலோமீட்டர் முதல் 1250 கிலோமீட்டர் வரை ₹10, 1251 கிலோமீட்டர் முதல் 1750 கிலோமீட்டர் வரை ₹15, 1751 கிலோமீட்டர் முதல் 2250 கிலோமீட்டர் வரை ₹20 உயர்த்தப்பட்டுள்ளது. படுக்கை வசதி கொண்ட முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கு கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் குளிர்சாதன வசதி கொண்ட வகுப்புகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என ரயில்வே அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவ திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த உளவுத்துறை தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் எல்லை பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள ஜம்மு காஷ்மீரின் சம்பா, கத்வா உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் பஞ்சாப் மாநில எல்லைகளிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக எல்லை பகுதியில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் அதனை பயன்படுத்திக் கொண்டு ஊடுருவ தீவிரவாதிகள் முயற்சி மேற்கொள்ளக்கூடும் என்பதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்பு அச்சுறுத்தலை முறியடிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் பாதுகாப்பு வலையமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இதன்படி கண்காணிப்பு, உளவுத்துறை தகவல் சேகரிப்பு, எல்லை பகுதியில் அதிரடி மீட்பு உள்ளிட்டவை மேம்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகாஷ் ஏவுகணை பரிசோதனையை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பான DRDO வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. இது குறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு தொலைவுகளில் குறிப்பிட்ட இலக்கை இந்த ஏவுகணைகள் தாக்கி அழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மோட்டார் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த ஏவுகணை இந்திய விமானப்படையின் வான்வழி பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 3 விமான நிறுவனங்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இது குறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி அரசின் கொள்கைகளால் உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து சந்தைகளில் ஒன்றாக இந்திய விமான போக்குவரத்து துறை திகழ்வதாக கூறியுள்ளார். தண்டவாளத்தை கடக்கும்போது ரயில் விபத்தில் சிக்கி வன விலங்குகள் உயிரிழப்பதை தடுக்கும் நடவடிக்கையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மத்திய அரசு பயன்படுத்தி உள்ளது. ரயில்வே தண்டவாளங்களில் சிக்கி யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இவ்வாறு வனவிலங்குகள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் தண்டவாளங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய ரயில்வே முன்வந்துள்ளது.
இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலம் ஓட்டுநர்களுக்கு வன விலங்குகளின் நடமாட்டத்தை அரை கிலோமீட்டருக்கு முன்பாகவே எச்சரிக்கை விடுக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வடகிழக்கு ரயில்வேயில் 141 மார்க்கங்களில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆறே மாதங்களில் 660 கோடி ரூபாய் சைபர் மோசடி இழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சகம் கூறியுள்ளது. நிதி மோசடி இடர்காட்டி அதாவது ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் உதவியுடன் அரசு வெறும் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் சைபர் மோசடி இழப்புகளை தடுத்துள்ளது. 1000க்கும் மேற்பட்ட வங்கிகள் இந்த நிதி மோசடி இடர்காட்டியை தீவிரமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 காலாண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை இந்திய பொருளாதாரம் பதிவு செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் மாதாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலாண்டில் 7.8% இருந்த இந்தியாவின் பொருளாதாரம் ஜூலை செப்டம்பர் மாதங்களில் 6 காலாண்டுகளில் இல்லாத உச்சமாக 8.2% வளர்ச்சி கண்டுள்ளது. டிசம்பர் 2025 அறிக்கையில் வெளியிடப்பட்ட பொருளாதாரத்தின் நிலை என்ற கட்டுரையின்படி சில்லறை பணவீக்கம் சற்றே அதிகரித்திருந்தாலும் அது குறைந்தபட்ச சகிப்புத்தன்மை நிலைக்கு கீழேயே நீடித்தது. இந்தியாவின் நிதி நிலைமைகள் சாதகமாக இருந்தன என்றும் வணிகத்துறைக்கு நிதி ஆதாரங்களின் ஓட்டம் வலுவாக இருந்தது என்றும் அது மேலும் தெரிவித்துள்ளது. குறைந்த சரக்கு வர்த்தக பற்றாக்குறை, வலுவான சேவைகள் ஏற்றுமதி மற்றும் வலுவான அந்நிய செலாவணி வரவுகளின் ஆதரவுடன் இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் மிதமாகியுள்ளது என்றும் அது மேலும் தெரிவித்துள்ளது. தரமான சுகாதார சேவையை எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள வர்தமான் மகாவீரர் மருத்துவக் கல்லூரி மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையின் 7வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் நாட்டின் சுகாதாரத்துறையில் ஒரு மகத்தான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முதல் 3ஆம் நிலை சுகாதார பராமரிப்பு வரை முழு சுகாதார அமைப்பையும் வலுப்படுத்த அரசு சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார். தரமான சுகாதார சேவையை அனைவருக்கும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்றும் அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். சன்சத் கேல் மகோத்சவ் மூலம் இந்திய வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிரதமரின் வழிகாட்டுதலில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதாக அவர் கூறினார். 2030ஆம் ஆண்டு நடைபெறும் காமன்வெல்த் போட்டி மற்றும் 2036ஆம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க தயாராகும் வகையில் இந்த போட்டிகள் அமைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு பொருளாதார நிபுணர் குழுவை அமைத்த பின்னர்தான் தமிழகத்தின் கடன் மேலும் அதிகரித்துள்ளது என விமர்சித்தார். பொங்கல் பண்டிகைக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி, திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தாவேக தூய சக்தியா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்ப்பை திமுக அரசு பெற்றுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனஹள்ளி கிராமத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு பெயர் சேர்க்க 92,526 படிவங்கள் விண்ணப்பித்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார்.
தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டுள்ளனர். தற்போது வாக்காளராக சேர்வதற்கு 1 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இடம் மாறி சென்ற வாக்காளர்கள் அந்த இடத்திற்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் படிவம் எண் 6 அளித்து தங்களை வாக்காளராக மீண்டும் சேர்த்துக் கொள்வதற்கு முடியும். இந்த படிவங்களை வாங்கும் பணியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு அரசியல் கட்சிகளின் தேர்தல் முகவர்கள் உதவி புரிந்து வருகின்றனர். தமிழகத்தில் திமுகவிற்கு 65,210, அதிமுகவிற்கு 63,703, பாஜகவிற்கு 54,258, காங்கிரசிற்கு 27,158 தேர்தல் முகவர்கள் உள்ளனர். இவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளரிடம் சென்று ஃபார்ம் 6 பூர்த்தி செய்து வாங்கி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் சமர்ப்பித்து வருகின்றனர். அந்த வகையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு இதுவரை 92,626 படிவங்கள் பெயர் சேர்ப்புக்காகவும் 1007 படிவங்கள் பெயர் நீக்கத்திற்காகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். குரூப் 2, குரூப் 2A முதல்நிலை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC வெளியிட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், சார் பதிவாளர் நிலை 2 உள்ளிட்ட குரூப் 2 பதவிகள், முதுநிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட குரூப் 2A பதவிகள் என மொத்தம் 828 காலி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது. இந்த பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 4,18,791 பேர் தேர்வு எழுதியிருந்தனர். இவர்களுக்கான தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக முதன்மை தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். குரூப் 2, 2A பதவிகளுக்கு முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாள் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி காலையிலும், அதே நாள் குரூப் 2A பதவிகளுக்கான தாள் 2 தேர்வு பிற்பகலிலும், அதனைத் தொடர்ந்து குரூப் 2 பதவிகளுக்கான தாள் 2 தேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இதற்கு 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும் என TNPSC அறிவித்துள்ளது. LVM-3 M6 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட ப்ளூபேர்ட் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளின் பிரதான நோக்கம் என்ன? இது ஒரு மைல்கல் வெற்றியாக ஏன் பார்க்கப்படுகிறது? பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். இந்த ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் தகவல் தொடர்பு சேவைக்காக உருவாக்கி இருக்கிறது. இதன் எடை 6500 கிலோ. இதன் மூலம் இஸ்ரோ வரலாற்றில் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வணிக ரீதியாகவும் விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. அதன்படி இந்த செயற்கைக்கோள் அதிக எடை கொண்டது என்பதால் இந்தியாவின் பாகுபலி ராக்கெட்டான LVM-3 மூலம் விண்ணில் செலுத்த இஸ்ரோ முடிவு செய்தது. தரையிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி காலை 8:54 மணிக்கு புறப்பட்ட LVM-3 M6 ராக்கெட் சுமார் 16 நிமிடங்களில் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது. இந்த வெற்றியின் மூலம் இதுவரை 34 வெளிநாடுகளைச் சேர்ந்த 434 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் நிலைநிறுத்தி உள்ளது. விண்வெளியிலிருந்து நேரடியாக செல்போன்களுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்குவதுதான் இதன் பிரதான நோக்கமாக உள்ளது. இதன் மூலம் சிக்னல் டவர்கள் இல்லாத அடர்ந்த காடுகள், மலை பகுதிகளிலும் கூட 5G வேகத்தில் இணையம், வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி போன்ற சேவைகளை பெற முடியும். ஏற்கனவே சந்திரயான் 3, ஒன்வெப் செயற்கைக்கோள்கள் போன்ற பல்வேறு திட்டங்களையும் LVM-3 வெற்றிகரமாக மேற்கொண்டது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்.